திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. 3 வருடமாக எச்சரிக்கை தான் விட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் பெரிய நடவடிக்கைலாம் இல்லை. ஒரு சில நேரத்தில் அமைச்சரவையில் மாற்றம். ஐயா பிடிஆர் ஒரு வாட்டி பாதிக்கப்பட்டார். அதை தாண்டி பெரிய மாற்றம், பெரிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இல்லை. இன்றைக்கி எஸ்ஆர் ராஜா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். கலெக்டர் சொல்கிறாரு, கமிஷனர் சொல்கிறாங்க, மழை பாதிப்பு எதுவுமே இருக்காது, தாம்பரம் ஃபுல்லாக ரெடி, மழைக்கு மக்கள் நிம்மதியாக இருக்கலாம். அவர் பேசிட்டு உட்காராரு. எம்எல்ஏ எடுத்து வச்சுருக்காரு. அதெல்லாம் கிடையாது, எதுவுமே செய்யலை, மக்களுக்கு இந்த வாட்டி வெள்ள பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒருவேளை நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி அடுத்த மழைக்கு வேணால் பாதிப்பு இருக்காது, உண்மையை போட்டு உடைச்சிட்டேன். இப்போ எஸ்ஆர் ராஜாவுக்கு அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சி இருக்கு இல்லை, அதெல்லாம் வேற. அவர் ஒரு விஷயத்தை பொது வழியில் சொல்கிறார். அப்போ இதே மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை. அப்போ திமுகவில் பிரச்சனையே இல்லையா? திமுகலையும் பிரச்சனை இருக்குது, உச்சகட்டமாக இருக்குது. அங்கேயும் இப்போ உடனே பேசிட்டா நம்ம முதலமைச்சருக்கு விரோதப்பட்டமாக ஆகிடுவோம், நம்ம தேவையில்லாமல் அவரோட கோபத்துக்கு ஆளாகிடுவோன்றதுனால அமைதியாக இருக்கு. அதை வெளியில் பேசாமல் உள்ளுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ வேணால் வெடிக்கும்.